ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஐசையா 66:13. As one whom his mother comforts, so I will comfort you, and you shall be comforted in Jerusalem. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகல ஆறுதலின் தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கின்றார். மாத்திரமல்ல, துன்பத்தின் ஊடாய் நாம் நடக்கின்ற போது, கஷ்டத்தின் ஊடாய் நாம் நடக்கின்ற போது, கண்ணீரின் பாதையிலே நாம் நடக்கின்ற போது அவர் உங்களுடைய அருகாமையிலே வந்து உங்களை ஆறுதல் படுத்துவார். நம் கண்ணீரை அவர் துடைக்கிற தேவனாய் இருக்கின்றார். ஆம், நீங்களும் நானும் உலகத்தில் இழப்புகளின் மத்தியின் ஊடாய் நடக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட வந்து உங்களையும் என்னையும் அவர் ஆறுதல் படுத்துவார். ஆம், வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. ஆம், நம்மை தேற்றுகிற தேவனுடைய வார்த்தை இன்னும் ஜீவனுள்ளதாக இருக்கின்றது. உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கவும் உங்களை சமாதானப்படுத்தவும் தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பவும் அவருடைய பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையும் இன்னும் ஜீவனுள்ளதா இருக்கின்றது. ஆம், இந்த நாளில நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடக்கும். மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுவதில்லை என்று வேதம் சொல்கின்றது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ என்று. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லையாம். அது மாத்திரமல்ல, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கின்றது என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒரு தாய் தன் பாலகனை மறக்க முடியுமா? அப்படி மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று அவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆம், நாம் நடக்கிற ஒவ்வொரு பாதைகளையும் அவர் நன்கு அறிகிற தேவனாய் இருக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் அவர் சமாதானத்தை கொடுப்பார். உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். நம்மை விசாரிப்பதற்கு அவர் இருக்கின்றார். நீங்களும் நானும் நம்மை விசாரிப்பதற்கு ஒருவருமே இல்லையே என்று நாம் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கின்றார். வேதம் சொல்வது போல அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. ஆம், ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரையும் அவர் தேற்றி துடைக்கிறவராய் இருக்கின்றார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்த தேற்ற அவர் விரும்புகின்றார். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், வேதத்தில் அநேகர் கண்ணீர் விட்ட பொழுது கர்த்தர் அவருடைய கண்ணீரை அவர் துடைத்தார். அவருடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கும் அப்படியே செய்வார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, ஆறுதலுக்காய் யாரெல்லாம் இந்த நாளிலே கர்த்தாவே கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீர் சகல ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும், தேற்றும், ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சமாதானத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.